Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டூல்ஸ்ங்கிற சிலபஸில் இருக்கக்கூடிய தேர்ட் ப்ரோக்ராமான இன்ஸ்டால் Selenium Web Server and demonstrate it using a script in Java அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதை எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து Eclipse ஐடியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் Eclipse ஈஸி தான். ஸோ Eclipseல தான் நம்ம ஜாவா பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனை வந்து ஒர்க் பிளேஸ் லொக்கேஷனை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டில் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நான் ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன் என்னுடைய C:'ல் நான் ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன் செலினியம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபோல்டரில் நான் செப்பரேட்டாக நான் வந்து ஒர்க் பிளேஸை செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே நான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ லான்ச் இதில் கொடுத்துடலாம். லான்ச் கொடுத்தீங்கன்னா எக்லிப்ஸ் லான்ச் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இன் பர்டிகுலராக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் Selenium Web Server and demonstrate it using a script in Java அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் ப்ரீவியஸ் 2 வீடியோவில் வந்து எப்படி க்ரோம் டிரைவர் டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி வெப் சர்வர் எப்படி Selenium Web Server எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோடைய பால் நம்ம ஐக்கான் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே இருக்கும். ஸோ செலினியம் ஜாவா ஃபைலும் அதே மாதிரி க்ரோம் டிரைவருடைய ஃபைலும் இருக்கும். ஸோ அதை நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ரோம் டிரைவர் இருக்கும், க்ரோம் டிரைவர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எக்லிப்ஸ் ஓப்பன் ஆனோன்னா ஒரு வெல்கம் பேஜ் இருக்கும், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸ் இல்லாமல் ஹோம் பேஜ் மட்டும்தான் இருக்கும், வெல்கம் மட்டும்தான் இருக்கும், வெல்கம் பேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ண ஃபைல்ஸ். ஸோ புதுசாக வந்து நான் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போது. ஸோ அதுக்கு ஃபைலில் போயிட்டுருங்க, ஃபைலில் போயிட்டு நியூவில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே வைக்கிறேன், ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே கரண்ட் என்விரான்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே தெரியும். JRE ஃபைல். ஸோ இதில் வந்து வேர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ வேர்ஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த எக்லிப்ஸில் ஜாவா இது சப்போர்ட் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க, ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன், ப்ராஜெக்ட் நேமு, அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ்னு கொடுத்தோடனே எனக்கு வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க, இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்சின்னு இருக்கும். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து எந்த ஒரு எஸ்ஆர்சி ஃபைலும் க்ரியேட் ஆகலை, நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போங்க. நியூவில் போயிட்டு கிளாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். ஸோ EX3 தான் ஆக்சுவலாக எக்ஸசைஸ் நம்பர் 3. இது எக்ஸசைஸ் நம்பர் 3ங்கிறதுனால நான் வந்து நம்பர் 3 வந்து அப்படியே ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ex3.javaங்கிற ஜாவா கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம வந்து செலினியம் வெப் சர்வரையும் அதே மாதிரி க்ரோம் டிரைவரையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நான் வந்து அதுக்கு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஃபைல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் இருக்குது. இந்த க்ரோம் டிரைவரை நான் காப்பி பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபோல்டரில் போட்டுடுறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டுடுறேன். செலினியம் வெப் டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன், ஏன்னா எல்லாத்தையுமே இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ
ஸோ இங்கே வச்சு நான் பேஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம டவுன்லோட்ஸில் வந்து குரோம் டிரைவரையும் அதே மாதிரி செலினியம் வெப் டிரைவருடைய பேக்கேஜையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே போகிறோம், நம்ம எக்லிப்ஸ் போகிறோம். எக்லிப்ஸில் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பில்டு பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ பில்டு பாத்தில் போகலாம். பில்டு பாத்தில் போயிட்டு கான்ஃபிகர் பில்டு பாத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். திருப்பி இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போயும் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸில் கீழே லாஸ்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கனாலும் சேம் அதே விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதில் போய் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்ன்னு சொல்லி ரைட் சைடில் 2வது ஆப்ஷனாக இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம டவுன்லோட்ஸில் தான் எல்லாமே வச்சுருக்கோம், ஜார் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா செலினியம் வெப் டிரைவர் அப்படிங்கிற இந்த இதில் தான் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் Ctrl+A கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அடுத்து இப்போ நான் லிப்பில் சொல்லி சில ஃபைல்ஸ் வச்சுருப்பேன். லிப்லேயும் சில ஃபைல்ஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இங்கே லிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கிறதையும் நீங்கள் Ctrl+A கொடுத்து ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அப்ளை அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப்பு குரோம் டிரைவரை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த குரோம் டிரைவரை ரைட் கிளிக் பண்ணிடுங்க. குரோம் டிரைவரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது எக்லிப்ஸ் வந்துடுங்க. எக்லிப்ஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டைப் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராம் என்னென்னா இதுதான் தேர்ட் ப்ரோக்ராமு. ஸோ இந்த தேர்ட் ப்ரோக்ராமை வந்து நான் வேறு ஒரு ப்ராஜெக்டில் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைலில் நான் போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த இம்போர்ட் ஃபைல்ஸில் எரர் யூஸ்வலாக காட்டும். எப்போ காட்டும் அப்படின்னா நீங்கள் ஃபைலை ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஜார்ஸை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் எரர் காட்டும். அதுக்கு முன்னாடி எரர் காட்டும். அது இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த எரர்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுலாம் போயிடும். ஸோ இது வரைக்கும் ஓகே. அடுத்த ஸ்டெப் என்னென்னா இது வந்து இங்கே சிஸ்டம் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே C:\, இந்த இடத்துல வந்து ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். இது எதோடைய லொக்கேஷன்னா குரோம் டிரைவருடைய லொக்கேஷன். ஸோ உங்களுடைய குரோம் டிரைவருடைய லொக்கேஷன் இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இந்த இதோடைய லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு செக்யூரிட்டியில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் நேம்னு சொல்லி காட்டும் இந்த இடத்துல. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த C:\, யூசர்ஸில் டெல்லில் குரோம் டிரைவர் exe அது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. அதை நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். இப்போ டைரெக்டாக எக்லிப்ஸ் வந்துடுறேன். எக்லிப்ஸ் வந்துட்டு இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டா எனக்கு குரோம் டிரைவருடைய லிங்க்கை நான் வந்து இங்கே கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து எந்த பேஸ் URLலேருந்து நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜமால் முகமது காலேஜ் அப்படிங்கிற வெப்சைட்டை நான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜமால் முகமது காலேஜுங்கிற இந்த டைட்டில் பாரில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த இதை கம்பேர் பண்ணி எனக்கு கரெக்டான இன்புட்டாக இருந்துச்சுன்னா அது டெஸ்ட் பாஸ்டுன்னு சொல்லி வரும், இல்லை அப்படின்னா டெஸ்ட் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ இவ்வளோ தான் இதில். அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு மேலேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் காட்டும். இப்படி பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மேலேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ரோக்ராமுடைய ஃபைல் நேம் மேலேயே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 2 மெத்தடில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் விண்டோ வந்து குரோம் ப்ரௌசரில் தான் வரும். ஸோ குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா jmc.edu அப்படின்னு இருக்கு. இந்த மேலே இருக்க டைட்டிலில் தான் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், அங்கே வந்து செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே மேலே ஜமால் முகமது காலேஜ் அப்படின்னு இந்த மேலே டைட்டில் கார்டு காட்டுதுல்ல, இந்த டைட்டில் கார்டை தான் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த டைட்டில் கார்டு கரெக்டாக இருந்துச்சு, நான் கொடுத்துருக்க இன்புட்லையும் அதே சமயத்தில் ஆக்சுவலில் இருக்கிறதும் சேமாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் பாஸ்டு அப்படின்னு வரும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு தனியாக வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நோட் பேடில். இதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இவ்வளோதான் அந்த ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.